கொலை என்ன மாதிரி கொலை தெரியுமா நடக்குது? ஜெயிலுக்குள்ளேயே, அது ஜெயிலு கிடையாது, ஜெயிலுக்குள்ளேயே வெட்டான், குத்துறான், ரத்தம் செதறது. ஒரு ஜட்ஜி கிட்ட கூட்டு போறாங்க. ஆக்சுவலா மெஜிஸ்ட்ரேட் வீட்டுல இருக்கும்போது, நான் லாயர் வேற அதனால சொல்றேன், மெஜிஸ்ட்ரேட் வீட்டுல இருக்கும்போது கூட்டு போகும்போது கூட அக்யூஸ்ட் யாரா இருந்தாலுமே தொடச்சு கிளீனா தான் கூட்டு போகணும். இங்க கோர்ட்டுக்கே வராங்க அக்யூஸ்டுங்க. கோர்ட்ல எப்படி தெரியுமா வரானுங்க? ரத்தம் ஃபுல்லா, இங்க ரத்தம் தெரிச்சு வெட்டவனை கூப்பிட்டு வந்து இப்படி ஸ்டைலா நின்னுறாரு. இதெல்லாம் எங்கன்னா நடக்குங்க? ஒரு லாஜிக், ஒரு காட்டலாம், சண்டைகளை காட்டுங்க, இல்லன்னு சொல்ல. இப்படி எல்லாம் நீங்க காட்டினா எங்களுக்கு சிரிப்பு தாங்க வருது. ஒரு ஜட்ஜு முன்னாடி எவனா போய் அப்படி நிக்க முடியுமா? அப்படியே ஜெயில வந்து நம்ம அவங்க பிளே கிரவுண்ட் மாதிரி ஆகுறானுங்க, வெட்டுறானுங்க, ஓடுறானுங்க, குத்துறானுங்க. ஒண்ணுமே இல்லைங்க படத்துல. ஒன்னே ஒன்னு சொல்றேங்க, விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு ஒண்டி இதுக்கு பின்புலமா அவங்க அப்பாவா இல்லாம இருந்திருந்தா ஒருத்தம் கூட இந்த படத்தை மதிக்கல. பையன் வந்து யோசிச்சிருக்கணும், அப்பா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாரு, அட்மாஸ்பியரா நின்றுருக்காருங்க. இந்த நடிப்புக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்திருக்காரு. பூரா அந்த மாதிரி கஷ்டப்பட்டுருந்தோம். நான் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சா, ஒரு 3-4 வருஷம் கூத்து பட்டறையிலே போய் கலந்துன்னு நடிக்கணும், கத்துக்கணுங்க. அவங்க அப்பா பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு எக்ஸ்பிரஷன் இல்லைங்க. ஒரு அழுகுற சீன் வரும், டக்குனு கேமரா வேற பக்கம் திருப்புறாங்க. அப்புறம் என்னது இது? விஜய் சேதுபதிக்கு எல்லாம் வாய் தலைவா நடிப்பு கத்துக்கணும் பண்றாரு. நல்லா அண்ணல் அரசுக்கு பாராட்டுகள். அண்ணல் அரசு மேபி டிரெக்டர் கம் அவரே வந்து ஃபைட் மாஸ்டரா இருந்திருப்பாரு போல. ஸ்டண்ட் நல்லா இருக்கு. சூர்யா சேதுபதிக்கு அந்த ஸ்டண்ட் வருது. பட் என்ன, நம்ம வந்து பாடி டீசிங் பண்ண விரும்பல, பாடி ஷேமிங். அவரு ஹைட் கம்மியா இருக்கிறனால அதெல்லாம் ஏத்துக்க முடியுதானா? நம்மளால ஏத்துக்க முடியல. ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க ஹைட்டா இருக்கிறான். அப்போ இவரை வந்து ஒரு ஹீரோ ரேஞ்சில நம்மளால பிக்கப் பண்ணி பார்க்க முடியுதா? இவ்வளவு சண்டைகள் போடுற கெப்பாசிட்டி உடைய ஒரு மனுஷனா பார்க்க முடியுதா? ஒரு நார்மல் படம் நடிச்சிட்டு அப்புறம் வந்து ஃபைட் சீன் நடிச்சா பரவாயில்லைங்க. எடுத்த உடனே வந்து 100 பேர் அடிப்பான், 200 பேர் அடிப்பான் வந்தாலும் யாரும் ஏத்துப்பாங்க. ஆக்ஷனா வந்தா எக்ஸ்பிரஷன் வேர் இஸ் தி எக்ஸ்பிரஷன்? எங்க வேர் இஸ் தி எக்ஸ்பிரஷன்? அதான் கேக்குறேன். இல்லையே, நான் எப்படி நான் வந்து கோவமா பேசினா நான் மூஞ்சி கோவமாவுதா, சிரிக்க வருதா? நீங்க நடங்க, நீங்க சண்டை போடுங்க, நீங்க உட்காருங்க, அவ்வளவுதான். ஒரு எக்ஸ்பிரஷன் டைலாக் டெலிவரியா காட்டுறாங்களான்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு அண்ணங்காரன் செத்து போயிட்டு வெட்டி சாவச்சிட்டான், அதோட வேதனையை காட்டுமா இல்லையா? காட்டலையே. இப்படி சொன்ன நான் சீன் அழுகுறான். ஏன்னா ஒரு பான் ஆர்டிஸ்ட் அவன். ஆக்டிங் நாட் ஒர்க், பட் வேர் இஸ் தி ஸ்டோரி? இந்த மாதிரி நச்செல்லாம் காப்பாற்ற மாட்டாரு விஜய் சேதுபதி. நீ கூட்டுன்னு போயிட்டு இப்போ வந்து பயிற்சி கொடுக்கணும். இல்ல பிரதர், எல்லாருக்கும் வந்து கொஞ்சமாச்சு வரும் பிரதர். நீங்க இல்ல சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப நீங்க கேட்கறது எனக்கு கோவம் வருதா? இப்ப நான் எக்ஸ்பிரஷன் மாறுதா? அந்த எக்ஸ்பிரஷன் இல்லன்னு சொல்றேன். எங்களை இயற்கையா இப்படி வேர்க்குது இல்ல, அவருக்கு அது வேர்க்க கூட இல்ல. தனியா ஊத்தி விட்டுக்கிறாங்க, வரணுங்க சிலர்லாம். அவரும் தப்பு சொல்ல முடியாது. சில்வர் ஸ்பூன் இருக்காது, அவருலாம் கோல்டு டைமண்ட் ஸ்பூன் பாண்ட் வித். ஆர்டிஸ்ட தப்பு சொல்ல முடியாது, டிரெக்டர் தான் தப்பு சொல்லணும். அவர்கிட்ட இருந்து அதை எடுக்கணும், காட்டணும், காட்டல.